பிரைஸ் லார்ட். எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த பலூனில் நிறைய காரியத்தை கற்றுக்கொண்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம புதிதான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், மீன் செய்வது எப்படி, பலூனில் மீன் செய்வது எப்படி அப்படின்னு இன்றைக்கி கற்றுக்கிட போகிறோம். மீன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? பொரிச்ச மீன், குழம்புல போடுற மீன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், சரியா? பலூன் மூலம் சுவிசேஷம் சொல்வது எப்படி, அப்போ மீனை வச்சு எப்படி சொல்லலான்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஓகே, பலூன் எடுத்துக்கிடுங்க, ஒரு 3 நேரம் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. வெரி குட். சரி, நீங்கள் பம்ப் வச்சு அடிக்க ஆரம்பிங்க. ரைட். மீன் செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரே பலூனில் நிறைய காரியத்தை செய்கிறது எப்படின்னு சொல்லி நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். சரி, இந்த மீனுக்கு லைட்டாக ஒரு விரல் கேப் மட்டும் போதும், சரியா? ஒரு விரல் கேப் மட்டும் போதும். ஓகே, அப்படி முடிச்சு போட்டுருங்க. வெரி குட். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த முடிச்சு போட்ட பகுதியை ரைட் சைடில் பிடிச்சிக்கிடுங்க. இந்த சைடில் இருக்கிறத இங்கே பாருங்கள், ஒரு விரல் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் அந்த முடிச்சு போட்ட பகுதியை இந்த 2 கை இந்த இடத்துல வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காற்று அங்கே என்ன செஞ்சிடும்னு சொன்னால் ஃபுல் ஆயிடும். பாருங்கள், மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேவா? ரைட். அப்படின்னா நம்மளுக்கு பலூன் என்ன செய்யாது, உடையாது. ரைட். இப்போ இந்த 2ஐயும் அப்படி சேர்த்து வைங்க. ரைட், சேர்த்து வச்சிட்டிங்களா? சேர்த்து வச்சுட்டு இதிலேருந்து 4 விரல் கேப், இதிலேருந்து 4 விரல் கேப், அதில் இந்த லெஃப்ட் கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட் சைடில் உள்ள கையை வச்சு ஒரு 3 டேர்ன் பண்ணுங்கள். 1 2 3. ஓகே, அப்படியே டேர்ன் பண்ணி கரெக்டாக இதில் இப்படி நிற்கிற மாதிரி வச்சுருங்க, சரியா? ரைட். ஓகே, இது மீன் மாதிரியே அழகாக இருக்குது, அப்படி தானா? சரி, ஆனாலும் இதுக்கு ஒரு வாய் பகுதி சின்னதாக செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி, இங்கேருந்து அப்படியே சேர்த்து போல் மேலே என்ன செய்யுங்க, இப்படி எடுத்தீங்கன்னா சென்டரில் ஒரு கோடு விழுதா? பாருங்கள், சென்டரில் ஒரு கோடு விழுது. ரைட். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 3 விரல் கேப், சரியா? 3 விரல் கேப். அதில் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், இந்த லெஃப்ட் கையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க பார்க்கலாம், உடையாது, பயப்படாதீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்டை வச்சு ஒரு 3 டேர்ன். 1 2 3. ஓகே, இப்படி இருக்குதா? இப்படி எல்லாத்துக்கும் பலூன் வந்துருக்குதா? ரைட். ஓகே, இப்போ அடுத்தால என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம செஞ்ச இந்த சின்ன பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே உள் சைடு அப்படியே திருப்புங்க பார்க்கலாம். நீங்கள் திருப்பும்போது இந்த அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த சைடு இந்த மேலே உள்ள பலூனையும் ரைட் சைடில் கீழே உள்ள பலூனையும் கொஞ்சம் அப்படி வெறிச்சு பிடிச்சிட்டு இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா அப்படியே உள்ளே போய் நின்றுடும். ஓகே, பாருங்கள், ஒரு அழகான மீன், பார்க்கவே சூப்பராக இருக்குதா? வெரி குட். ரைட். இப்போ இந்த மீனை குறித்து உங்களுக்கு 2 காரியம் நான் கற்றுத்தரேன், சரியா? மத்தேயு 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்போ இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் 2 மீன் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கலர்லையும் நீங்கள் செஞ்சு பிள்ளைகள்கிட்ட காமிக்கலாம். இந்த மீனை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, இந்த சிறுவன் தானே கொண்டு வந்தான், அதை கொண்டு வந்து கையில் வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார், பிதாவுக்கு மகிமை செலுத்தினார். அப்போ அற்புதத்தை செய்கிறது பிதாவாகிய தேவன். அவர் செவி கொடுக்கிறார். இவர் என்னென்ன கேட்குறாரோ அதுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார், செவி கொடுக்கிறார். அப்போது அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ண உடனே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? பெரிய அற்புதம். 5000 புருஷர்கள், அதுக்கு மேலே நிறைய பேர் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டது மட்டும் இல்லை, 12 கூடை நிறைய மீதி எடுத்தாங்க. அப்போ இதை பரிமாறினது யார்? சீஷர்கள். அவங்க தான் ஒவ்வொரு கூடையாக எடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க, இப்படி பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏன் 12 கூடை நிறைய எடுத்தாங்க தெரியுமா? 12 சீஷர்களுக்கும் ஒவ்வொரு கூடை கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம், அப்படி தானே? பார்த்தீங்களா, சிறுவர் ஊழியம் செய்கிறீங்க. நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இப்படி இருந்து நிறைய கிராமங்களுக்கு போய் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தெல்லாம் இதில் என்ன செய்கிறீங்க, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் மற்றவங்களுக்கு செய்ய செய்ய ஆண்டவர் எப்படி சீசர்களுக்கு 12 கூட மீதம் எடுத்து ஆளுக்கு ஒவ்வொன்று கொடுத்தாரோ, அதை எப்போ உங்களையும் ஊழியத்தில் என்ன செய்வார்,
ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். சரி, மீனில் ஒரு காரியம் சொல்லிட்டேன். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், என் கையில் பாருங்கள், பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு மீனை என்ன செஞ்சுருக்கிறேன், இதே மாதிரி தான் நான் செஞ்சு நீளமாக இன்னொரு கையில் ஒரு பலூனில் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒரு தூண்டில் போடுற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இந்த சம்பவம் எங்கே இருக்குது தெரியுமா? பைபிளில் மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனம். பேதுரு அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரி பணம் கட்டலையா அப்படின்னு. உடனே ஏசப்பா சொன்னாங்க, நீ போய் கடலில் தூண்டில் போடு. தூண்டில் போட்டால் மீனினுடைய வாயில் வெள்ளி பணம் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் வரி பணம் கட்டு அப்படின்னார். உடனே இவரும் பாருங்கள், இங்கேருந்து போய் தூண்டில் போட்டார். தூண்டில் போட்டால் ஒரு சூப்பராக ஒரு மீன் என்ன செஞ்சது, மாட்டினது. அதை பார்த்து பாருங்கள், அப்படியே வாயை திறந்து பார்த்தா வெள்ளி பணம் கிடச்சிது. உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த வரி பணத்தை அதை கட்டிட்டார். பார்த்தீங்களா? அப்போ இது அழகாக என்ன செஞ்சிடலாம், பிள்ளைகளுக்கு செஞ்சு நீங்கள் சொல்லலாம். சரி, இந்த நீளமான தூண்டில் செய்கிறது எப்படின்னா ரொம்ப எளிமை தான். நீங்கள் அதே மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு பலூன் அடிங்க. அடிச்சுட்டு அதில் ஒரு 4-5 விரல் கேப் என்ன செய்யணும், அதில் நீங்கள் விட்டுறணும். வேகமாக நீங்கள் பலூனில் இன்னொன்று நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே அடிங்க பார்க்கலாம். ரைட், ஓகே. பாருங்கள், முன்னாடி நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 விரல் கேப் என்ன செஞ்சுருக்கிறேன், அதில் விட்டுருக்கிறேன். சரியா? இந்த பகுதியை அப்படி என்ன செஞ்சுருங்க, முடிச்சு போட்டுருங்க. ஓகே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த முடிச்சு போட்ட பகுதியிலேருந்து ஒரு 3 விரல் கேப், சரியா, ஒரு 3 விரல் கேப் விட்டுட்டு அதிலிருந்து ஒரு 4 விரல் கேப்பில் அப்படியே அதை என்ன செய்யுங்க, சின்னதாக மடிங்க பார்க்கலாம். மடிச்சிட்டிங்களா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 3 விரல் சொன்னேன், அதுக்கு அடுத்தது 4 விரல், மொத்தம் இப்போ 7 விரல் கேப் வருது. இதில் 4 விரல் கேப்பை மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்டில் அதை ப்ரெஸ் பண்ணணும். சரியா? லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பகுதியை ரைட் ஹேண்டை வச்சு 1 2 3 பாருங்கள், இது ஹேண்டில் மாதிரி பிடிச்சிக்கலாம். இந்த சைடு என்னது, இங்கோடி அந்த தூண்டிலுக்கு பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, சூப்பர். இதை என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மீனுடைய வாய் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த சின்ன கேப் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், லைட்டாக அப்படி வச்சு விட்டுட்டேன். ரைட், இப்போ பாருங்கள், அந்த மீன் வாயில் அந்த தூண்டில் பட்டு அப்படி மாற்றின மாதிரி இருக்கு. இப்போ நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு புரியுதா? ரைட், ஓகே. இதில் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால், சின்னதாக ஒரு ரவுண்ட் சைஸில் ஒன்று கட்டி அதை என்ன செஞ்சேன், இந்த வாயில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு புரியுது. ரைட், ஓகே. இப்போ இந்த தூண்டில் போட்டதுனால இந்த வெள்ளிப்பணம் என்ன செஞ்சது, கிடைச்சது, வரி கட்டிட்டாங்க. அப்போ ஏசப்பா அவரை நம்ம நம்பும் பொழுது நம்மளுக்கு என்ன காரியம் உண்டோ அதில் நம்மளுக்கு நிச்சயமாக என்ன செய்வார், உதவி செய்வார். நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி பணம்லாம் கட்டணும், அப்படிதானே பிள்ளைகளா? ஆமாம். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ ஏசப்பா அதில் உண்மையாக இருக்க சொல்லுதாங்க. அப்படி உண்மையாக இருந்தால் ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.